இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா நம்மளுக்கு செக்கன் வந்து ஒரு இடத்துல கிடைக்குது. அது போய் பார்க்க விசாரிக்க போகிறேன். நம்ம செக்கெண்ணெய் நல்லா இருக்குங்கிறாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் அதே நல்ல செக்கெண்ணையே கொஞ்சம் இன்னும் விலை கம்மியில் கிடைக்குமான்னு தேடி பார்க்கறதுக்கு போகிறேன். 2 பேரும் போய்ட்டு ரெண்டு பேரும் போகலாம். ஓகே பாய். இதுதான் இலங்கை தமிழர் குடியிருப்பு உள்ளே இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். ஒரு 300 வீடு இருக்கும்ல. எல்லாம் ஃபுல்லாக வெண்டைக்காய் பொழிச்சிக்கிறேன். நான் கீரை கேட்டுட்டு இருந்தேன். நிறுத்தி செடியிலேயே வெண்டைக்காய் பாரு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது குட்டிலேயே. சாமி இந்த மாதிரி நல்லா இருக்குது. முருங்கை மரம் வேற விழுந்துருச்சு. சூப்பராக இருக்குல்ல. இலங்கை தமிழர் குடியிருப்புலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. வரக்குள்ள கேட்கலாம் வெண்டைக்காய். காட்டு விவசாயி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் தென்னை மரம். கிணறு ரோட்டு மேலேயே கிணறு. இதெல்லாம் இலங்கை தமிழர் குடியிருப்பு. எவ்வளோ ஆளுங்க போதுண்டா போய் எடுத்துட்டோம். கிணறு ஆளும். ஐயோ இருக்குது ஆளும். கிணறு ஆளெலாம் இருக்குது. தண்ணி இருக்குதுங்க. பயமாக இருக்குதுண்ணா. காடு அழகாக இருக்குது. காடுலாம் பாருங்க. அங்கேருந்து இங்கேயே கூப்பிட்டு வந்துட்டோம். ரொம்ப தூரம் அந்த வெயில்ல. விட்டுட்டு போயிட்டே இருக்கிறிய. நிழல் இல்லையா? இங்கே பாரு நிறையா முருங்கை மரம் இருக்குது. நம்மளுக்கு தான் கீரை கிடைக்கல. நம்ம ஊர்லேயும் இருக்குது. வான்ட்டு போயிட்டே இருப்போம். இது பாரு வாழை மரத்தில் அழகாக வாழை இது வருது. வாழை குருத்து, வாழைப்பூ, வாழைப்பூடை, போடை. இந்த வீட்டிட்டு சோளக்கருதுலாம் இருக்குதுங்க. அடோட டாக் வருது. வா நான் ஃபுல்லும் கல்லக்காங்க. அது என்னமோ ஒரு வித்தியாசமாக பைப்பில் தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லும் கல்லக்கா. பிடிங்கிட்டு பார்ப்போமா? நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த கோயிலுக்கு தான் வந்து 10வது பாஸ் பண்ண சொல்லி ஸ்ரீராமஜெயன் எழுதி வைப்பேன். ஆஞ்சநேயர் கோயில். ஏங்க என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு வெயிலுங்க. அந்த கடையை வேறு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏற்கனவே ஒரு கடையை பார்த்தோம்ல, அதோட ரேட்டு கொஞ்சம் அதிகம். அதனால இங்கே விட்டேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. இடம் சூப்பராக இருக்கும். இந்த கட்டில் இந்த காம்பவுண்டில் ஒரு பழைய காலத்து காம்பவுண்டு. கல்வி கல்லே செஞ்சுட்டு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கடமை ஆலமரம். இந்த விழுதில் பிடிச்சி அது தூரி அடி இருக்கியா? அந்தாண்டு இருக்கு. அப்புறமேட்டு அடிக்கட்டு. டேடே அங்கெல்லாம் அது பிச்சுக்கும். பெருசாக இந்த மாதிரி கொத்தம் இருக்கிறதுல அதெல்லாம் சரி. சாமி கும்பிட்டு அப்புறம் எடுப்போம் வீடியோ. ஆஞ்சநேயர் கோயிலுன்ட்டு இங்கே வந்து நீ எழுதிப்பட்டியா பாஸ் ஆகணுன்னு? நீங்களே பாருங்க. ஆனால் இங்கே வந்து படிக்கலாவே. ஏன் சார் பெருமாள் சாமிங்க. அதுக்கு எதுக்கு பயந்துக்கிற?
வீடியோவில் பார்த்த மாதிரி இருந்துச்சு, என்ன அதுக்கு தான் பயந்துட்டு வந்துட்டேன். பெருமாள் சாமிங்க, பெருமாள் கோயில் போய் ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் பாஸ் ஆகணும்னு எழுதி கட்டி போட்டாரு. அங்கே இருக்குது. நீ நிறுத்துங்க சார். அதான் இங்கே வருவேன். எதுக்கு கரெக்டாக கூப்பிட்டு வந்தேன்? நல்லா இருக்கு இது. ஆனால் நம்ம வந்ததே இல்லை இந்த பக்கம். ஃபுல்லும் காடுங்க சுற்றியும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, யாருமே இல்லை பத்தியா. வீடு அங்கங்கே வீடு இருக்கு, தோட்டத்தில் கொஞ்சம் வீடும் இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து அப்படியே செப்பரேட்டாக நம்மளுக்கு நல்லா இருக்குது புதுசாக வரதுக்கு. எனக்கு சரி எந்திரிச்சு வந்து உரியாடுவேன். உரியாடலாமா? இப்போ வந்து ஒரு ஆள் சக்ஸஸ்ஃபுல்லாக இது அந்த காலத்து இது. எனக்காக ஒரு வட்டி என்ன நான் விளாட்டா, நான் தள்ளி விட்றேன். ஒரே அதை தான் நீ கெட்டியாக பிடிச்சிக்காது, எதுவும் ஆகாது. பயந்துக்கிறான். அப்படிலாம் இல்லை, எல்லாம் விளாட்றாங்கல்ல. எட்டுறத படி. ம் கேக்குது. ம் ம் குதி குதி. ம் என்ன கையில் வச்சுட்டு இருக்கிற? நம்மளுக்கே ஒரு சர்ப்ரைஸ். நீ மாம்பழம் ஆசைப்பட்டல பாரு, மாம்பழம் கேரளா தாத்தா தந்தாரு. அவர் கெட்டவருன்னுட்டேங்கிற எப்படி தான் தருவதியா? அழகா தந்துட்டு என்னமோ சொல்லிட்டு இருந்தாரா. கடைசியா எனக்கு எதுவுமே புரியல. இது எனக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு தான் அப்படிங்கிறாரு. நல்ல தாத்தா. உனக்கு கூட தரல, எனக்கு தந்தாரு. முடி வேற, இந்த முடி தான் எப்படி வளர்த்தா என் மாதிரி தான் நீ கேட்கலான்னு இருக்கிறியா? முடி எப்படி வளர்த்துறேன்னு? ஆமா கண்டிப்பா கேட்கணும். ஏதோ பண்றாங்க பாவங்களாம். சரி சாப்பிடலாம். ஏதா இருக்கும் வாங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. கத்தி இல்லைங்க, இந்த கத்தியில தான் கட் பண்றோம். உனக்கு வந்து திருப்பாச்சியில் போய் திருப்பாச்சி ஏர் வாங்கிட்டா திருநெல்வேலியில் போய் என்ன நாம் ஒரு பக்கம் இருந்தா அது ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு பாருங்க. வாசம் எப்படி அடிக்குது பத்தியா? வாசத்தெல்லாம் வீடியோவில் காட்ட முடியாது. நம்ம ஜூஸ் குடிப்போமே, ஜூஸ்லாம் அடிக்கிறது இங்கே இந்த கீழெல்லாம் நினைக்கிறேன். ஐயோ பிடிக்குதா இனிக்குதா? இனிப்பு இந்த ஜூஸ் குடிப்பி அதே மாதிரியே இருக்குது. இது முழுசு நான் எடுத்துக்கிட்டேன். தரக்கூடாதுன்னு இருக்காரு எனக்கு மட்டுமா. உனக்கு பாவன் கொடுத்தா நீ டேஸ்ட் வருதா? சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லும் வேணும் நான் முடிக்கிற மாதிரிங்க. வீடியோ எடுக்க கட் பண்ணதும் தரமாட்டேன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லும் எனக்கு தான். செம நடிப்பு புளிப்பு சச்சிரு. நீ ஒன்று கூட இந்த ஃபுல்லு கூட எடுத்துக்க, எனக்கு போகிறது மட்டும் உனக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு ஏமாத்துறோம். நல்லா இனிப்பாக தாங்க இருக்குது. ஒரு பொய் சொல்கிறாரு. புளிப்புடாப்பா. இப்போ எப்படி புளிக்கவே இல்லை, நார்மலாக சாப்பிட்றேன். இதோட சாப்பிடக்கூடாது தொலைஞ்சோட. எப்படிலாம் பேசலாம் பாருங்க.